கண்ணன் நான் தேடிட்டு இருந்த ஆள் நீங்களே வழியே வந்துட்டீங்க. எனக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? நான் அதான் சொல்றேன், ஆனந்தியம்மாவுடைய பயணத்துல நம்பர் பார்த்தேன். ஓ! நேத்துல இப்ப நம்மளுடைய நோக்கத்தை எல்லாத்தையும் டிசைட் பண்றது இறைவன் மட்டும்தான். நம்மளுடைய ஆன்ம அருட்பெருஞ்சோதி உருக்கம், ஆமா, ஆண்டவர். நம்மளுடைய ஆன்ம உருக்கம் இப்பயும் நடந்துச்சு. நான் எத்தனையோ மக்களுக்காக கண்ணீர் விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில வீடியோக்கெல்லாம் அனுப்புறேன். என்கிட்ட இப்ப சார்ஜும் இல்ல. இந்த 15 நாள் நான் முடிஞ்ச பிறகு நான் உங்களை நேர்ல வந்து பாக்குறேம்மா. ஆமா கண்ணன், வாங்க வாங்க. நான் கூட பேசுறது அவரோட செயல் தான். அதான் அதான் அதான். நான் பண்ற எடிட் பூரா அவர் தான் பண்ணுவார். நான் நினைப்பேன் சும்மா எடிட் சரி, நீங்க பண்ண எடிட்டிங்க எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி எப்படி கண்ணன், இருக்கு அனுப்புறேன். பாப்பேன். சரி, ஓகே, நன்றிம்மா. நான் என்ன சிம்பிளா தான் பண்ணுவேன். இல்ல இல்ல, நீங்க அனுப்புங்க, கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுமா. இப்ப நான் இப்ப ஆமா, மூணு படம் பண்ணிட்டு வெளியே வரும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? போறதுக்கே தயங்குறதுக்கு காரணம் என்ன? எதுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூட் தெரியும், எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடணும்? ஐயா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னு கேட்டப்போ பிரகாஷும் அப்படிதான் சொன்னாப்ல. ம். நாம சீக்கிரம் இதெல்லாம் பண்ணிட்டுங்கம்மா, இதை விட்டுட்டு நாம அருட்பெருஞ்சோதி அததான் சொல்றேன். இப்போ எல்லாரும் எல்லாரும் பேசி பேசி செத்து போறாங்க. நம்ம என்ன சொல்றோம், பேசக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கத்துக்கிறதுக்கும் ஐயாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் 40 வயசு எனக்கு ஆயிருக்கு, 38 வயசு ஆயிருக்குன்னா, இதுக்கப்புறம் இருக்க 20 வருஷம் வந்து ஐயாவை அடையறதுக்கான வயசு. இது வந்து நான் வந்து கொண்டாடுறதுக்கு, அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்றேன். அதை நான் பாத்துக்கிறேன். அதை மீறி ஏதோ ஒரு விஷயம்னா ஐயா பாத்துப்பாங்க. ஏன் அதான் இட்டமுடன் என் தலையில் நின்று தானே எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டான முட்ட பஞ்சமேனவா பாரம் அவனுக்கு கொண்டோன்னாரு எங்க அப்பா. ஆமா, அதான் ஒரு சித்தர் சொன்ன பாட்டை தான் சொல்லிட்டே இருப்பாரு. என்ன பிரச்சனையாலும் பாரம் உனக்கு தான், எனக்கு கிடையாது. என்னை படைச்சவனுக்கு தான் பாரம், எனக்கு பாரம் கிடையாது. அது போல இப்போ ஒரு அன்பான கடவுளை பாத்துட்டேன். அதாவது சிவத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படி சொன்னா, சோதனை கொடுத்து அனுபவம் கொடுக்குற எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு அன்பு கிடைக்கவே இல்லை. வள்ளல் பெருமான் கிட்ட மட்டும் தான் எனக்கு அன்பு கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் கண்ணன். எனக்கு தண்டனை கொடுத்துதான் என்னை கூப்பிட்டாரு. ஆனா அது மிகப்பெரிய அழகான அன்பு. அந்த தண்டனை வந்து அழகான தண்டனை. அதாவது இந்த பாட்டுலாம் சொல்லுவாங்க, அழகான ராட்சசின்னு சொல்லுவாங்க. அதே போல வள்ளல் பெருமான் வந்து என்னை அழகான தண்டனை கொடுத்தாரு, கஷ்டப்படுத்தல. கண்டிப்பா கண்ணன். நான் வந்து உன்னை வணங்குறதுக்கு டெய்லி 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு எங்க போறது, திரிக்கு எங்க போறதுன்னு திட்டினோன்னு, நீ எதுக்கு விளக்கு போட்டு கும்பிடுற, வாரி இந்த பெட்ரூம் லைட் பார்த்து பாரு, இதுலயும் இருக்கிறன்னு காட்டினாரு எளிமையா. அதுதான் தனி பெரும் கருணை. அதாவது கருணையே பெருசு, அதுல பெருங்கருணை, அப்புறம் தனி பெருக்கருணை. இதுலயும் முடிஞ்சது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நான் உங்களை வந்து நேர்ல மீட் பண்ணுவேன். நம்ம இந்த படம் பண்ணணும், இந்த படம் ஏன் பண்ணணுன்றதுக்கு எல்லா கேள்வியும் எழுப்பிட்டு தான் நான் இந்த வாய்ப்பை தர்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்து நான் வள்ளல் பெருமான் தான். அதனால தப்பா எதுவுமே இருக்காது, எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்கும். அதை நான் பண்ணிட்டு எனக்கு வந்து முழுக்க ஆசை என்னன்னா, அதே திருவண்ணாமலை